எல்லோருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப பெருமையாக இருக்குது இன்றைக்கி இங்கே எல்லாரோட பேசுகிறதுக்கு. எல்லா நண்பர்கள், எல்லா தோழர்கள், மாணவர்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க. முக்கியமாக பாஸ்கி, நம்ம திலீப், ராம் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டுருந்தேன். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த புக்ஸை பற்றி அவங்க சொல்லும்போது கதை மூலியமாக சொல்லியிருக்கிறோமா, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து இதெல்லாம் வந்து நம்பர்ஸ் நிறையா இருக்கும். 0 to 50 படிக்கணும் குழந்தைங்க. அடுத்தது வந்து நிறைய டெக்ஸ்ட் இருக்கும். அண்டு எனக்கு ஒரு பிரச்சனை வந்ததே வந்து 2 லாங்குவேஜும், தமிழும் ஆங்கிலமும். இவங்க 2 பேரும் வந்து எழுதும்போது கொஞ்சம் அந்த லாங்குவேஜ் பற்று அதிகமாகிறதால தே வாண்ட் டு கான்சன்ட்ரேட் அண்ட் தே பிரிங் லிட்ரேச்சர் இன் லாங்குவேஜ். அதாவது குழந்தைக்கு முதல்ல லாங்குவேஜ் புரியணும், அதுக்கப்புறம் தான் லிட்ரேச்சர் வரணும். இது ரெண்டுக்குள்ளார வித்தியாசம் இருக்குது. இந்த வித்தியாசத்தை எல்லாம் இவங்களை புரிய வச்சு லிட்ரேச்சரை எடுத்துகிட்டு குழந்தை லாங்குவேஜ் சிரிச்சுட்டே படிக்கணும். எனக்கு கணக்கே வரல. என் வாத்தியார் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது சொன்னார், உன் மண்டல களிமண் இருக்குடான்னு சொன்னார். அவரை போட்ட களிமண் தான் நான் சாயில் பயாலஜிஸ்ட் ஆகிட்டேன். அப்போது கதை வழியாக எப்படி சொல்ல முடியும்? அதாவது இப்போ அறிவு, பாஸ்கி எல்லாம் நிறைய அந்த குழந்தைங்களோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாலாம் வந்து ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் இறங்கி 2 பேரும் பண்ணுவாங்க. பட் அறிவு இஸ் கண்டினியூங் ஸ்டில். எங்கே இந்த பக்கம் போயிட்டேன் நான், அங்கே உட்காந்து இந்த பக்கம் போயிட்டேன். ரைட். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ கணக்கில் வந்து இந்த 0 ஜீரோங்கிற கான்செப்ட் குழந்தை எப்படி புரிஞ்சிக்கும்? புரியாது, குழந்தைக்கு புரியாது. இப்போ 1, 2, 3னா பரவாயில்ல. அப்போ இன்ட்ரடியூஸ் எப்படி பண்ணுறோன்னா 1 to 9 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். 1 to 9 குழந்தை புரிஞ்சுக்கணும். விளையாடிக்கிட்டு கவுண்ட் பண்ணி கேம்ஸ் தான் எல்லாமே. கேம்ஸு, கலரிங், ஃபுல்லாக கலரிங் தான். கிரேயன்ஸ் யூஸ் பண்ணும்போது குழந்தை ஃபுல்லாக அந்த கிரேயன்ஸ் வச்சு அவங்க வரைஞ்சி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வரும்போது திடீர்னு ஒரு கதையை கொண்டு வரும். ஒரு வயல் இருக்குது, அந்த வயலில் வந்து ஒரு இடத்துல அந்த ஓலை போட்டு வைப்பாங்க. மழை பெஞ்சா வெயில் அதிகமாக இருந்தால் போய் உட்காரதுக்காக. அப்போது ஒரு மாணவர் மாதிரி ஒரு சின்ன பையன் அந்த பக்கமாக நடந்து போகிறாரு. மழை வந்துடுது. மழை வரதால் அவர் போய் உள்ளார நிற்கிறார், நிழலில் நிற்கிறாரு. நின்றுட்டு நான் 1 அப்படிங்கிறார். ஐ எம் 1. அவருடைய நாய் ஓடி வருது 2, பூனை ஓடி வருது 3, இந்த மாதிரி கோழி, அதுக்கப்புறம் ஒரு முயல், ஒரு மாடு, ஒரு ஆடு அப்படின்னு கொண்டு வந்து 9 வரைக்கும் கொண்டு வரோம். 9 பேர் உள்ளார வந்த பிறகு மழை நின்று விட்டது. எல்லோரும் வெளியே சென்று விட்டார்கள். அங்கே ஒரு கேள்விக்குறி, அவ்வளோதான். தட் எம்டி ஸ்பேஸ் இஸ் 0. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி டெல்லிங் மெத்தடில் அருமையாக கொண்டு போகணும். எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்தது. திடீர்னு இந்த அரசு வந்த உடனே ஒரு ஃபோன் வந்தது. ஐயா உங்களை இறங்கிட்ட சொல்கிறாங்க, தாராளமாக இறங்கிடுவோம் அப்படின்ட்டு. எனிவே இதில் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது எனக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தது. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் மார்த்தா வந்திருந்தாங்க. அவங்க ஒரு டிரான்ஸ்லேட்டர் எக்ஸ்பர்ட். அவங்க அதை சொன்னாங்க, நீங்கள் புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது யூ மஸ்ட் ரீட் வித் யுவர் இயர்ஸ் அப்படின்னாங்க. எ டிரான்ஸ்லேட்டர் ஷுட் ரீட் எ புக் வித் யுவர் இயர்ஸ், நாட் வித் யுவர் ஐஸ். அதாவது நீங்கள் படிக்கும்போது அந்த ஆத்தர் என்ன சொல்கிறாரு அது உன் காதில் விழணும். நீ கண்ணால் படித்து டிரான்ஸ்லேட் பண்ணால் இது டிரான்ஸ்லிட்ரேஷன். நீ புரிஞ்சு எழுதணுன்னா அது டிரான்ஸ்லேஷன். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் இனிமேல் மனசில் வச்சுக்கிங்க. 3வது இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி உலகத்தை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அது கோலம் போட முடியாது, சஸ்டைனபிளாக இருக்க போகிறது கிடையாது. இந்த கண்ட்ராவி எனக்கு வந்து நிறைய பேர் நம்ம பிளானிங் கமிஷன்லேயும் போட்டு கழுத்து அறுத்தாங்க. அது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸு. ஆமாங்க, இப்போ முடிஞ்சு போச்சு, அதை சொல்லலாம். ஆமாம், அதில் வந்து என்ன பிரச்சனைனா எனக்கு எதுக்கு எடுத்தாலும் வந்து SDG 2030 வந்து டபுள் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி முடியுமா? 2030 வந்து எல்லாமே உருப்படி ஆகிடும். ஏதோ இவங்க ஜாதகம் பார்த்துட்டாங்க 2030 எல்லோரும் ஆகிற மாதிரி தான் அந்த கதை. அதில் நிறைய காசு வேறுங்க. எனிவே இந்த குழந்தைங்க வந்து வீட்டுக்கு வந்திருந்தாங்க 3 பேரும். இந்த திலீப், ராம், பாஸ்கி வந்து இந்த புக்கை கொடுத்தாங்க, டி க்ரோத் ஃபார் ப்ராஸ்பெரிட்டி அப்படின்ட்டு. எனக்கு ஆமாம், அவங்க கொஞ்சம் மன்னிச்சிடணும். எனக்கு இப்போ தான் வந்து கேட்ராக்ட் நடந்தது. நடுவில் போனது ட்ராப்ஸ் போட்டுன்னு வர்றதுக்கு தான். அது கேட்ராக்ட் சர்ஜரி முடியாது, ஃபுல்லாக படிக்க முடியல என்னால். அந்த ஹைலைட்ஸ் நல்ல வேலை பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அந்த ஹைலைட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது இவங்க வந்து அந்த கான்செப்ட் வந்து எப்படின்னா, க்ரோத்துங்கிற பேரில் வந்து இட் இஸ் நாட் க்ரோத். க்ரோத்துங்கிற பேர் தான், பட் க்ரோத் கிடையாது.
க்ரோத்துங்கிற பேரில் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் தான், இட்ஸ் ஒன்லி கமர்ஷியல் க்ரோத், நாட் க்ரோத் பர்சே இக்கலாஜிக்கலி. அப்போ அந்த மாதிரி ஒரு க்ரோத் அப்படின்னு வரும்போது இவங்க அயன் ஃபோர்ட்டிஃபைட் ரைஸை பற்றி அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. இரும்பு சத்துள்ள அரிசி. என்ன பண்ணுறது, பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் இரும்பு சத்து இல்லை, நிறைய அனிமியா. அந்த மாதிரி ஒரு அனிமியா, அவன் பொண்ணே அனிமிக்கா உட்காந்துருக்கிறா பின்னால். என்னப்பா, அரிசியை கொண்டு போய் மாவாக்கி அதில் இரும்பு சத்து B6 B12 ரெண்டையும் கலந்து 3ஐயும் கலந்து மீண்டும் அரிசி வடிவத்தில் உருவாக்கி அந்த அரிசியை நார்மல் அரிசியோட கலந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா இரும்பு சத்து வந்துடும் என்கிற தம்பில். எனக்கு என்ன புரியலைன்னா, இந்த நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் எடுத்துக்குவோம் உதாரணத்துக்கு, இந்த பெண் குழந்தைங்களுக்கு வந்து இந்த அரிசியில் தான் சாப்பாடு, பிடிஎஸ் சிஸ்டம்லேயும் இந்த அரிசி தான் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இரும்பு சத்து வச்ச உப்பு கூட இரும்பு சத்து உள்ள மாத்திரை வேற. நம்ம என்ன காங்கிரீட் பில்லரே உருவாக்குறோம்? இரும்பு சத்து வந்து உடம்புல எப்போ அப்சார்ப் ஆகும்னா, உள்ளார இருக்கிற அந்த கட் மைக்ரோஃப்ளோரா அப்படின்வாங்க. அந்த கட் மைக்ரோஃப்ளோரா சின்ன வயசுலேருந்தே உருவாகி நல்லா இருந்தால் தான் இரும்பு சத்தை வந்து வாண்டி அப்சார்ப் பண்ணும். இல்லைன்னா போகிற மோஷன் மட்டும்தான் கருப்பாக இருக்கும். 35% இந்த அனீமியா இந்த காலகட்டத்தில் 55% ஆகிப்போச்சு. இவ்வளோலாம் கொடுத்து திடீர்னு அவங்களுக்கு சம்வேர் விஸ்டம் கேம் இன் அண்ட் சம் கம்பெனி செட், இல்லை எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் பண்ணி பார்த்தோம், இதில் ஒரு லாபமும் கிடையாது, இரும்பு வந்து வேஸ்ட்டு, இரும்பு அப்சார்ப் ஆக மாட்டேன், டன் கணக்கில் அரிசி அப்படியே கிடக்குது, த ப்ரோக்ராம் ஹஸ் பின் விட்ரான். இதுதான் க்ரோத். இதுதான் இந்த புக்கில் இன்டைரக்டாக கொண்டு வராங்க. வாட் இஸ் டி க்ரோத்? You see, certain concepts when they come in, we are not bothered about it. We think that it is progress. We blindly accept because ஒரு faith, ஒரு அரசு மேலேயோ ஒரு சயின்டிஸ்ட் மேலேயோ, நம்ம நாட்டை வந்து முக்கியமாக ஃபுல் பண்ணது சயின்டிஸ்ட் தான். இஷ்டத்துக்கு பேசுவாங்க. இப்போது கேஸ் வந்து திடீர்னு கிடைக்கலைங்க, கேஸு கிடைக்கவே இல்லை. கேஸு கிடைக்கலன்னு உடனே அந்த பொலிட்டிக்கலி பேக்டு சயின்டிஸ்ட் சில பேர் இருப்பாங்க பாருங்கள். இப்போ சிபிஎஸ்சி பரீட்சையில் கொட்டாய் விட்ட உடனே எல்லாரையும் அனுப்பி பிரின்சிபால்ஸை பேச வச்சாங்களே, அந்த மாதிரி இந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்லிட்டான், கேஸில் சமைச்சு சாப்பிட்டா அவன் உடம்புக்கு கெட்டதுரா, அதனால தான் கேஸ் இல்லை அப்படின்ட்டான். நிறைய ரீல்ஸ் போட்டாங்க சயின்டிஸ்ட். கேஸ் கிடைக்கலைங்க, அதுக்கு எப்படி சொல்லிட்டான்னா, கேஸில் சமைச்சு சாப்பிட்டா உடம்புக்கு கெட்டது, அதனால் திரும்பி நீ இதில் வச்சு சமைச்சிக்கோ அப்படின்ட்டு. ரெண்டாவது அதே வரும்போது தான் எப்படி க்ரோத் கொண்டு போகிறோன்னா, பிடி இஸ் வெரி குட், ரைட்? பயோடெக்னாலஜி. I am not against biotechnology. I am talking to you as a former head of the Department of Biotechnology. அதாவது பிடி அப்படின்னு சொல்லும்போது பயோடெக்னாலஜி எந்த ஒரு கான்செப்ட் இருந்தாலும், எந்த ஒரு டெக்னாலஜி இருந்தாலும், டெக்னாலஜி 2 பகுதி உண்டு. ஒரு டெக்னாலஜிங்கிறது ஒரு கத்தி மாதிரி. ஒரு உருளைக்கிழங்கை சீவலாம், இல்லை ஒருத்தன் தலையை சீவலாம். கத்தி தான் டெக்னாலஜி. ஸோ வேர் வி அப்ளை த டெக்னாலஜி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தான் இந்த டெக்னாலஜி பர்சே. அப்படி வரும்போது பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் தான் பிடி. இந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் டெக்னாலஜி கொண்டு வந்து சேர்த்தா உங்களுக்கு சேஃபாக இருக்கும், பூச்சி கொல்லி அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, பருத்தியில் கொண்டு வராங்க பிடி காட்டன். எப்படி சொல்லி கொண்டு வராங்கன்னா, நான் எடிபிள் கிராப். ஸோ வி ஆர் ட்ரைங் டு டூ நான் எடிபிள் கிராப். உனக்கு தான் பிரச்சனை, நான் எடிபிள் தானே. ஏன்னாம்மா பருத்தி நான் எடிபிள் தானே? எஸ் ஆர் நோ? நோ நோ. மதுரையில் பருத்தி பால் குடிக்கிறாங்க, நாகப்பட்டினம் நாகூரில் பருத்தி ஹல்வா, ரைட்? அது யார் மென்றது? மீனாட்சியா? அது ரைட். இட் என்டர்ஸ் இன்டு த என்டையர் ஃபுட் செயின், ரைட்? அது புண்ணாக்கா இருக்கட்டும், எது இருந்தாலும். எனக்கு என்ன கவலைன்னா, அதில் இருக்கிற இலைகள்லையும் கான்செப்ட் மாறுதுங்க. அதாவது எப்படின்னா, இது கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. க்ரோத் அப்படின்னு வருது, டி க்ரோத் அப்படின்னு எதுக்காக இவங்க சொல்ல வராங்கங்கிற அதாவது டிஎன்ஏ லெவலில் போனீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாகவே ஒரு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அப்படின்வோம், அமைனோ ஆசிட்ஸ். இது கம்ப்ளீட் அந்த ஆர்என்ஏ போகும்போது செயின், அந்த செயினில் வந்து இது ஏஜிடிசி, இது அந்த கம்ப்ளீட் அந்த யுரேஸில் இருக்கும் ஆர்என்ஏல, இதில் வந்து இருக்காது. ஸோ அந்த செயின் போகும்போது டிஎன்ஏ செயின் ஒரு பர்டிகுலர் குரூப் அப்படி போகும்போது இதில் ப்ரொடியூஸ் பண்ணுற அமைனோ ஆசிட்ஸ் ஒரு பர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ். திடீர்னு வெட்டிட்டு நான் நடுவில் வேறு ஒரு
ஜீன் இப்படி கோத்தனா இங்கே வர டிஎன்ஏ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ இதுலேருந்து வர ப்ரோட்டீன் சிந்தசிஸ் டிஃப்ரெண்ட். அப்போ அமினோ ஆசிட்ஸ் வித்தியாசமாக வரும்போது ப்ரோட்டீன் டிஃப்ரெண்ட் ஆக போகுது. அப்போ நீங்கள் சாப்பிடும்போது புரத சத்து சரியில்லைன்னா இட் கேன் காஸ் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். இது நிறைய இடங்களில் வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப் சாப்பிடும்போது எஸ்பெஷலி தாலிசீமியா இருக்கிற வியாதி இருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனை உருவாகி மக்கள் சாக ஆரம்பிக்கிறாங்க. You see, we think that any technology, I'm not against technology per se. It's an excellent technology. I'm talking to you as a biotechnologist. Excellent technology. But where it should be applied, அது முக்கியம். See, இதை தாண்டி என்ன பண்ணுறோம், உடனே பருத்திக்கு பிரச்சனை பண்ணி பருத்திலேயே வந்து உங்களுக்கு பால்வமுக்கு அகேன்ஸ்ட் தான் கொண்டு வந்தாங்க, அமெரிக்கன் பால்வம். அதுலேயே நம்பர் 1 வந்துடுது, நம்பர் 2 வந்துடுது, நம்பர் 3 வந்துடுது, இப்போ நம்பர் 4க்கு போகிறாங்க. இதுக்கு நடுவில் கொண்டு போய் அந்த கத்திரிக்காவை சேர்க்குறோம். ஏன்டா கத்திரிக்காய் ஒட்ட வேலை கிடையாதா? ஏன் கத்திரிக்காய், ஏன் வெண்டைக்காய் பண்ணல? ஏன்னா சவுத்தில் கத்திரிக்காய் இல்லாமல் சாம்பார் கிடையாது, நார்த்தில் பைகன் கா பர்த்தா இல்லாமல் குழம்பு கிடையாது. லார்ஜஸ்ட் செல்லிங் சிங்கிள் வெஜிடபிள். அப்போ இந்த செல்வம், இவங்க குமாரன், இவங்கெல்லாம் பயங்கரமாக வந்து அதில் வந்து இன்வால்வ் ஆகிட்டு இவங்க அவர் தான் போய் செடியெல்லாம் பிடுங்கி போட்டார். இந்த செல்வம் பிரச்சனை பண்ணால் அது சஸ்பெண்ட் தான் பண்ணாங்க. சஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணான், திடீர்னு என்ன பண்ணுறான், கடுகு கொண்டு வரான், மஸ்டர்ட். அது வந்து எப்படின்னா ஏமாற்றி அதுக்கு பேர் வந்து DMH11, தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட் 11. அது ஒரு டாக்டர் பென்டல், டாக்டர் பென்டல் அப்படிங்கிறவர் டெல்லி யூனிவர்சிட்டியிலேருந்து பண்ணுறாரு ஒரு டெக்னாலஜி வச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஹைப்ரிட் அப்படின்னு பேர் கொடுத்துட்றோம். அப்போது மக்களுக்கு ஒரு குழப்பம், ஹைப்ரிட் தானே ஐயா, விவசாயிக்கு எப்படி தெரிய போகுது? DMHனா ஹைப்ரிட், அது ஹைப்ரிட் தான். ஆனால் மரபு மாற்றப்பட்ட பயிருக்கு ஹைப்ரிட். அது மறைமுகமாக கொண்டு வர சேரும்போது அது DMH11. அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. DMH11 இப்போ கன்றாவி இந்த மொபைல் ஃபோன் வந்ததுலேருந்து ஜேர்னலிஸ்ட்டு சோம்பேறி ஆகிட்டாங்க. மிந்தெல்லாம் ஜேர்னலிஸ்ட் பர்சனலாக வந்து பார்ப்பாங்க, எல்லாமே ஃபோனில் கேட்போம். சார் நம்ம DMH11 நம்ம சார், ஆமாங்க. அது என்னங்க, அது தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட். தாராவா? தாரா இல்லைப்பா, DMH தாரா. தாராவா? எனக்கு தெரியும், அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் என்னன்னு தெரியாது. தாராவா? நான் சொன்னேன் தாராடா. அவனுக்கு புரியல. D ஃபார் டெல்லி, M ஃபார் மெட்ராஸ், H ஃபார் ஹைதராபாத். நார்மலாக சொல்லுவோம் இல்லையா நம்ம ஆல்ஃபபெட்டுக்கு 11 அப்படின்னு சொன்னேங்க. போட்டாங்க மேகசினில், டெல்லி மெட்ராஸ் ஹைதராபாத் 11 அப்படின்னு போட்ட மறுநாள். ஏன் கேட்குறீங்க நிலமை? அதெல்லாம் தாண்டி வரும்போது தான் சரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பண்ணால் தப்பு அப்படின்னு சொன்ன உடனே வேண்டாம், ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் வேண்டாம், ஜீன் எடிட்டிங். நான் ஒட்டினா தானே உனக்கு பிரச்சனை, நான் வெட்டுறேன் அப்படிங்கிறான். நீ வெட்டினாலும் ஒட்டினாலும் அமினோ ஆசிட் மாறதாண்டா போகுது. அதை பண்ணிவிட்டு 2 வெரைட்டி அரிசியை கொண்டு வந்துட்டான். என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலே பண்ணிவிட்டு குசும் நம்ம ஒரு பேர், இன்னொரு பேர் கொடுத்தோம். இந்த 2 பேர் அரிசி. நம்ம ஊரில் பாருங்கள், எனக்கு வந்து இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கு பாருங்க, TNAU, ஒரே ஒரு தடவை தாங்க என்னை கூப்பிட்டாங்க. பாவம், ஆமாம், ஒரே ஒரு தடவை கூப்பிட்டாங்க சார். ஆமாம், அவங்க கூப்பிட்டு என்னை பேச சொன்னாங்க. நான் சொன்னேன், த கிரேட்டஸ்ட் பிளண்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எவர் டிட் வாஸ் டு எஸ்டாப்ளிஷ் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிஸ்ன்னு. அவங்க மேடையில் கத்த ஆரம்பித்தாங்க. நான் சொன்னேன், அவசரப்படாதீங்க அப்படின்னு. தே ஷுட் ஹவ் கிரியேட்டட் யூனிவர்சிட்டிஸ் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட். ஏன்னா நீங்கள் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டின்னு சொன்ன உடனே தே ஆர் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி இன் ஹார்வெஸ்ட். அவங்க அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி டேட்டா கேளுங்க, இவ்வளோ அறுவடை ஆச்சு, அவ்வளோதான். அப்புறம் பொங்கல் வரும்போது இத்தனை புது வெரைட்டி வந்திருக்கு, அடுத்த நாள் போனால் விதை கிடைக்காது, அது வேறு விஷயம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர 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 தான் வி ஸ்டார்டட் ஃபேஸிங் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ். அங்கேருந்து அப்படியே போயிட்டு அதை விட்டுட்டு போனால் உடனே பெஸ்டிசைட்ஸ் கொண்டு வரோம். பெஸ்டிசைட்ஸ் கொண்டு வந்துட்டு இந்த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷனோட சேர்த்து ஹெச்டி கிராப்ஸ்ன்னு கொண்டு வர பார்க்குறான், க்ரோத். ஆமாம், ஹெச்டி, ஹெர்பிசைட் டாலரண்ட். அப்படின்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எல்லோரும் இதான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபீல்டு, இதான் ஃபீல்டுங்க, நீங்கள் உட்காந்துருக்கிறது எல்லாமே ஃபீல்டு. நான் வந்து கொஞ்சம் க்ரீன் கலர் போட்டுருக்கிறேன். இந்த க்ரீன் கலர் போட்டிருக்கிறது நான் இருக்கிறேன், இந்த மேடம் இருக்கிறாங்க, அங்கே பின்னால் இவங்க அப்புறனா இருக்கிறாங்க, நாங்கள் எல்லாம் வந்து வீட்ஸ், கலை, நம்ம எல்லாம் கலை. அப்போ அந்த ஸ்ப்ரே பண்ணாங்கன்னா பெஸ்டிசைட்ஸு, நாங்கள் 3 பேர் தான் அழிஞ்சு போயிடும், இவங்க வந்து சர்வைவ் ஆகிடுவாங்க.
தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் ஹெச்டி பிளான்ட்ஸ். அப்போ ஹெர்பிசைட் டாலரண்ட்னு வரும்போது கிளைஃபோசேட்டை கொண்டு வந்து திணிக்கிறோம் ரவுண்ட் அப்புங்கிற பேரில். மோசமான ஒரு பெஸ்டிசைட். அந்த மோசமான பெஸ்டிசைட் எந்த அளவுக்குன்னா புல் மேலே போய் விழுந்துச்சுன்னா அந்த புல் மாடு கர்ப்பமாக இருக்கிற மாடு சாப்பிட்டதுன்னா அதுக்கு வந்து அபார்ஷன் ஆகிடும். அந்த அளவுக்கு மட்டமான ஒரு பெஸ்டிசைட். சரி, அவன் கலாட்டா பண்ணி கிளைஃபோசேட் கொண்டு வரானே ரவுண்ட் அப்புங்கிற பேரில் அப்படின்னு சொல்லி சண்டை போடும்போது உடனே என்ன பண்ணுறான், மஸ்டர்டுக்கு என்ன பண்ணுறான், குளுஃபோசினேட்டை கொண்டு வந்து திணிக்கிறான் பஸ்தா. அதுவும் ஹெர்பிசைட் டாலரண்ட். ஸ்ட்ராங் பெஸ்டிசைட்ஸ் விச் கேன் கிரியேட் ப்ராப்ளம்ஸ். இது வரும்போது தான் இந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி வருதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் என்ன பண்ணாங்க, திடீர்னு எனக்கு ஒரு கமிட்டியில் போட்டாங்க. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து நிறைய இந்த பிளான்ட் க்ரோத் ப்ரோமோட்டர்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு 160 கம்பெனிக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சுத்தமாக அழகாக பண்ணுறீங்க, நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்ட்டு. இங்கே இருக்கிற நான் பேருங்களாம் சொல்ல விரும்பல, ஏன்னா இவங்க ரெக்கார்டு வேறு பண்ணுறாங்க, நாளைக்கு யூடியூப்பில் போட்டுருவாங்க. அதாவது இந்த கூப்பிட்டு எனக்கு சொல்கிறாங்க, இது கொஞ்சம் சொல்லுங்கள், இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நான் 160 வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு கேட்குறேன், இதிலேருந்து மோஸ்ட் பாப்புலராக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது எது அப்படின்னு கேட்டேன். ஒரு 30 சொன்னாங்க அவங்க. அந்த 30 வந்து ஒரு நல்ல NABL லெபார்ட்டரிட்டு கொடுத்து அனலைஸ் பண்ணேன். 15 ஹெவி மெட்டல்ஸ் இருக்குது, 5 ஸ்ட்ராங் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் இருக்குது, பயோஸ்டிமுலன்ட்ஸ் என்ற பேரில். ஸோ இது மாதிரி பல கருத்துக்கள் வந்துடும்போது தான் எனக்கு இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. க்ரோத்துங்கிற பேரில் எப்படி அழிக்கிறோம். அதனால தான் இவங்க டீக்ரோத்துங்கிறாங்க, கடைசியில் வர இவங்களை திட்டுறதுக்கு, ரைட்? அப்போ தான் வந்து ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது நம்ம நம்மாழ்வார் அண்ணாச்சியோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், இந்த சாயில் ஃபெர்டிலிட்டி இருக்க மோசமான வார்த்தை யூஸே பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு. நம்ம மண் பரிசோதனை கொண்டு போய் கொடுக்குறோம், அனலைஸ் பண்ணுறோம். அனலைஸ் பண்ணிவிட்டு pH, எலக்ட்ரோ கண்டக்டிவிட்டி, NPK, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 4, 6, 8 அது மட்டும் கொடுத்துறாங்க. அதோடு நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. கீழே ரெக்கமெண்டேஷன் போட்டுட்டு இவ்வளோ யூரியாவை போடு, இவ்வளோ DAPயை போடு, இவ்வளோ பொட்டாஷை போடுங்கிறோம். அப்போ போக போக என்ன ஆகி போச்சு, சாயில் ஃபெர்டிலிட்டி காட் ரிலேட்டட் வித் ஃபர்டிலைசர்ஸ். ஒரு பிஸ்னஸ் மாதிரி லிங்க் பண்ணிட்டாங்க. அப்போ தான் அந்த கான்செப்ட் கொண்டு வரோம், சாயில் ஹெல்த். நமக்கு மண் வளம் வேண்டாம், மண் நலம் வரும்போது மண் வாசனை இருக்கணும். மண்ணுக்கு வாசனை உண்டா? மண்ணுக்கு வாசனை வரணும்னா மண்ணில் நுண்ணுயிர் இருக்கணும். அந்த நுண்ணுயிர் தான் அந்த வாசனை கொடுக்குது, மண் வாசனை கொடுக்காது. The actinomycetes which live inside the soil give that fragrance. அந்த ஃப்ராக்ரன்ஸுக்கு பேர் வந்து பெட்ரிச்சோர். இன்றைக்கி பெட்ரிச்சோரை காணோம். நார்த் இந்தியா ஃபுல்லாக சாயில் அத்தர்ன்னு ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் எந்த ஒரு பெர்ஃப்யூம் கடைக்கு போனாலும் இன்றைக்கி சாயில் பெர்ஃப்யூம் கிடைக்குது. நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்களா, மண் வாசனை வந்துடும். இந்த அளவுக்கு வந்து அப்படியே குறைய ஆரம்பிக்குது. ஸோ அந்த சாயில் ஃபெர்டிலிட்டிக்கு வர்றதுக்கு ஒன் மோர் ரீசன் இஸ் வி நீட் அ லாட் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர் இன் த சாயில். ஆர்கானிக் மேட்டர் வந்து நம்ம நாட்டுக்கு ஆவரேஜ் 2-5% இருக்கணும். இன்னைக்கு நேஷ்னல் ஆவரேஜ் அக்கார்டிங் டு ICAR இஸ் 0.14%. இதை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். இது க்ரோத் கிடையாது, அங்கே தான் இவங்க டீக்ரோத். அண்டர்லைங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் திஸ் புக் இஸ் பிளென்டி. நீங்கள் ஒவ்வொரு கான்செப்ட் எடுத்தாலும் க்ரோத்தால் என்ன பிரச்சனை வந்திருக்கு. அப்போ மண்ணில் சத்தே இல்லாத அந்த மண்ணில் நீங்கள் உருவாக்குற பயிரில் சத்தே கிடையாது. நம்ம சாப்பிட்றது ஒன்றுமே கிடையாது, தவிடு தான் சாப்பிட்றோம். ஐ திங்க் தவிடு ஹேஸ் மோர் நியூட்ரியன்ஸ் than the grain. அந்த நிலைமைக்கு போயிட்டு அப்போ உடனே வந்து க்ரீன் கவர் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். க்ரோத், ஆமாம், எங்கே பார்த்தாலும் மரம். நமக்கு ஆக்சிஜன் யார் அதிகமாக கொடுக்குறா? மரம் இல்லை, கடல். Sea gives us more oxygen than trees. Please remember that. சரி, மரம். மீட்டிங்கில் உட்காடுறோம் ஐயா, பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஆளுங்க. அகெயின் ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் திஸ் திங்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ். மரம் க்ரீன் கவர் வந்து நமக்கு 33% இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து 24-26% தான் இருக்குது. உடனே என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மரம் வளர்க்கணும். சரிங்க, எந்த மரம் வளர்க்கலாம்? ஐயா, சவுக்கம் தேக்கம் போட்டுடலாம். எதுக்கியா சவுக்கம் தேக்கம்? இல்லை சார், சேட்டலைட்டில் இந்த பட்டா பச்சையாக தெரியும், க்ரீனாக இருக்கும் அப்படின்னா. நான் சொன்னேன், எப்பா இதுதான் ஆங்கிலத்தோடைய பிரச்சனை, நீ தமிழில் பேசு அப்படின்னேன். பச்சையாக தான் இருக்கும், பசுமையாக இருக்காதுன்னு.
ஒரு மரம் வளர்க்குறோன்னா காரணம் இருக்கணும். இப்போ சும்மா இல்லாமல் முருகர் கம்மன் இருந்தார் நம்ம கடவுள். முருகர் வந்து ஔவையாரை பார்த்து என்ன கேட்டார்? சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமா? எந்த பழம்? நாவல் பழம். ஏன் அது நாவல் பழம்? இது பல பேர்கிட்ட கேட்டோமா, சொல்ல மாட்டேங்கிறாங்க பதில். அவர் அங்கே உட்கார்ந்தார். ஐயா, அவர் கடவுள், அப்படி சொல்லாத கொய்யா மரமாக மாறி இருக்கும். என்னங்க, கொய்யா பழமும் கீழே வந்தா மண்ணு ஒட்ட தான் போகுது, ஔவையார் ஊதி தான் சாப்பிட்டுருக்க போவாங்க. சிந்திங்க. நாங்கள் பண்ண பல ஆராய்ச்சிகளில் பண்ணும்போது நாவல் மரத்துடைய பேஸில் அதோடைய இலை தழை விழுற இடத்துல நிறைய பறவைகளும் வரும். பிகாஸ் நாவலை சாப்பிட்றதுக்கு அதோடைய இச்சமும் இந்த இலைகளும் விழும்போது அது மக்கி போகும்போது that region is plenty of microorganisms and earthworms. மறைமுகமாக வந்த கருத்துக்களை மறந்துட்டோம். மறைமுகமாக அவங்க கொடுத்த கருத்துக்களை மறந்துட்டு சுட்ட பழம் சுடாத பழம் அதோட நிப்பட்டோம். எல்லாமே குட்டி சுவர் ஆகிப்போச்சு. இந்த அம்மா மேடம் இந்த அங்கே போய் உட்காண்டாங்க. அம்மா சரி, ஏன்ம்மா பயந்துட்டீங்களா? அதாவது அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், இந்த கருத்துக்கள் அப்படின்னு எடுத்துன்னு வரும்போது தான் எனக்கு அந்த பிரச்சனை வருது. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, எம்எஸ்பி இல்லை நமக்கு. மில்லட்ஸ் வந்து நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுவாங்க. இந்த நீயும் பேசுவேன். வேறு யார் பேசுவா? குமார் ராம் பேசுவார். மில்லட்ஸ் வந்து அதிகமாக மருத்துவர் வேண்டாங்க, நான் அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. அதாவது இந்த மில்லட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வராங்க. த்ரூஅவுட் த வேர்ல்டு தே ஹவ் brought that கான்செப்ட். ஏன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு தண்ணி கம்மி. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போது எதுக்கு மில்லட்ஸ் இம்பார்ட்டன்ட்டு? கிளைமேட் சேஞ்ச் வந்துகிட்டே இருக்குது. 2 விதமான செடிகள் உண்டு. ப்ளீஸ், எஸ்பெஷலி ஐம் டாக்கிங் ஆல் திஸ் ஃபார் த யங்கர் ஜென்ரேஷன் ஹூ இஸ் சீட்டட் ஓவர் ஹியர் பிகாஸ் வி எக்ஸ்பெக்ட் யூ பீப்புள் டு டேக் திஸ் ஃபார்வர்ட். C3 பிளான்ட்ஸ் அண்ட் C4 பிளான்ட்ஸ். இப்போ நீங்கள் செடிகளை பற்றி படிச்சிங்கன்னா அதோடைய ஃபிசியாலஜிக்கல் பேசிஸில் வந்து C3 அண்ட் C4 அது ஃபோட்டோசிந்தட்டிக் மெக்கானிசம். C3 பிளான்ட்ஸ் வந்து டெம்பரேச்சர் லெபைல், அதாவது அதிகமாக டெம்பரேச்சர் ஆச்சுன்னா செத்துரும். அதில் தான் நமக்கு அரிசியும் கோதுமையும் வருது. C4ல் மில்லட்ஸ் வருது. C4 சர்வைவ்ஸ் டெம்பரேச்சர். ஸோ இப்போலேருந்தே கிராஜுவலாக நாங்கள் மில்லட்ஸுக்கு போகணும் அப்படின்னு வரும்போது புதுசாக எவனோ ஒரு டாக்டர் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிடறான். சூட்டு கோட்டு போட்டு வந்து மில்லட்ஸை சாப்பிடக்கூடாது, மோசமானது, சாப்பிடாதீங்க அப்படிங்கிறோம். ஏன் அந்த காலத்தில் என்னடா சாப்பிட்டோம்? தவறான கருத்துக்கள்லாம் கொண்டு வந்து திணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ மில்லட்ஸ்ன்னு வரும்போது அது வாட்டர், நான் அந்த ஸ்டேட்டுக்கு வந்து லேண்ட் யூஸ் பாலிசி, வாட்டர் பாலிசி, ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி 3 என் தலைமையில் தான் எழுதப்பட்டது. அப்போ வாட்டர் பாலிசி எழுதும்போது அதிகாரிகள்லாம் உட்காந்து அதை ப்ரெசென்ட் பண்ணணும். அது ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது நான் சொன்னேன், அதிகாரி சொன்னார் எனக்கு, ப்ரொஃபஸர் ஒரு பர்டிகுலர் லைன் அதில் இன்க்ளூட் பண்ணிவிடுங்க அப்படின்னாரு. என்னங்க அப்படின்னேன். farmers should change from high water intensive crop to low water intensive crop என்கிற ரெக்கமெண்டேஷன் அதில் எழுதுருங்க அப்படின்னாரு. கண்டிப்பாக எழுதுறேன், ஆனால் அது கூட இன்னொரு லைன் எழுத எனக்கு பர்மிஷன் கொடுத்துருங்க அப்படின்னேன். என்னன்னாரு, that the government guarantees procurement of that crop அப்படின்னா அது போடாதீங்கிறார். பின்ன ஏங்க ஃபார்மர் சேஞ்ச் பண்ண போகிறாங்க? எனக்கு புரியல. see if a farmer has to change, அப்போ நான் புக்கில் போடுவேன். புக்கில் அதாவது the farmer has to change, there should be guarantee of procurement of that crop. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது தான் உடனே வந்து எனக்கு ஒன்று தோணுச்சு, ஆமாம் யார் தான் டேக்ஸ் அதிகமாக கட்டுறோம்? இந்த growth இந்த பசங்க போட்டு வச்சுருக்காங்க, இதெல்லாம் ஏன்டா எழுதலை? அதில் அடுத்த புக்கை வரேன், அது திட்டுறதுக்கு வரேன் உனக்கு. இந்த ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க பாருங்கள், இந்த அம்மையார் பார்லே ஜியா போட்டு பார்த்து பாருங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப ஃபேமஸ் பிஸ்கெட். அது இந்த பார்லே ஜி 10 ரூபா பிஸ்கெட் பேக்கெட்டுக்கு 50 காசு வந்து ஜிஎஸ்டி. பார்த்தேன், போய் இப்போ எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி பார்த்தேன். 50 காசு கேட்குறான் ஜிஎஸ்டி. ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறவரும் ஒரு பேக்கெட் வாங்கினா 50 காசு தான் தர்றாரு. 1000 ரூபா சம்பாதிக்கிறவனும் 50 காசு தான் தரான். 10,000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறான் பாருங்கள், 3 லட்சம் சம்பளம் வாங்குறவன், அவனும் 50 காசு தான் தரான். நீங்கள் நம்பர் ஆஃப் பீப்புள், டோட்டல் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் எடுத்திங்கன்னா
100 ரூபாவும் 1000 ரூபாய் அதிகமாக இருக்குமா, 10,000 அதிகமாக இருக்குமா? அப்போ டேக்ஸ் யார் அதிகமாக கொடுக்குறோம்? அப்போ க்ரோத் யாரை போட்டு சாக அடிக்குது? அதுக்காக தான் டீக்ரோத். இந்த கான்செப்ட்ஸை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நான் அதான் பார்த்தேன், இது வந்து 50 காசு தானே, நம்ம ஆள் போயிட்டு மெலடி கொடுத்துட்டு வந்தார், அது எவ்வளோன்னு பார்த்தேன். அது 18% வாங்கினோம். சரி, இதை பார்த்துட்டு வரும்போது இந்த மீட்டிங்கில் கூப்பிட்டுருந்தாங்க, இந்த ஹிந்து குரூப்பும் அந்த இது என்வாயன்மெண்ட் குரூப்பும் கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சு பேச வச்சு. நான் பாட்டு உட்காந்துருக்கிறேன். தம்பி, இந்த தம்பி வந்து நான் டீச்சராக இருக்கும்போது 3rd இயர், ஃபஸ்ட் இயர் 3rd இயரில் இருந்தீங்களா நீங்கள்? ஆமாம், சோஷியாலஜி, ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட்டில். அதான் அவர் ஃபல்சஃபா பேசிட்டு போய் உட்காந்துட்டார். அப்போ இந்த அங்கே பேசும்போது ஒருத்தர் நேராக மேடையில் போயிட்டு அவர் பாட்டு பயங்கரமாக பேசுகிறாரு, இண்டஸ்ட்ரியலிஸ்ட். We are going to have green hydrogen அப்படின்னா. என்னடா இது green hydrogen? இந்த க்ரீனை வச்சு விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள் அயோக்கிய பசங்க. உண்மையாக சொல்கிறேன் உங்ககிட்ட, இந்த பேரை வச்சுட்டு விளையாடுறாங்க பாருங்கள். க்ரீன் ஹைட்ரோஜன். என்ன க்ரீன் ஹைட்ரோஜன்? ஒன்றும் கிடையாது, அதே ஹைட்ரோஜன் தான். எலக்ட்ரிசிட்டிக்கு பதிலாக சோலார் பவரை யூஸ் பண்ணுறது தான் க்ரீன் ஹைட்ரோஜன். வேறு ஒன்றும் கிடையாது வித்தியாசம். சரி, அப்போ அந்த சோலார் பேனல் வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போகிற? இது வரைக்கும் ஒன்றும் ரீசைக்ளிங் கிடையாது. அப்போ அது க்ரீனா? விண்மில் எடுத்துக்கோங்க, உடனே விண்ட் எனர்ஜி இஸ் சேஃப் அப்படிங்கிற. ஒரு விண்மில் நிப்பாட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 9லேருந்து 12 அடி காங்க்ரீட் 1/3 ஏக்கர் ஆஃப் லேண்டில் பூமிக்கு உள்ளார போடுறோம். அந்த பிளேடு வந்து எபாக்சி ரெசின். அது இன்றைக்கி ரீசைக்கிள் பண்ண முடியாது, கட் பண்ணி பரி பண்ணுறாங்க. சில இடங்களில் அது பெஞ்ச் மாதிரி பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அது க்ரீனா? சிந்திக்க ஆரம்பிங்க. இட் இஸ் நாட் க்ரீன். கால் இட் அஸ் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி. Call it as all. I have no objection. I am not against all these technologies, but don't give wrong concepts to people in the name of growth. Please try to understand. இன்றைக்கி பெருமையாக ஒரு பச்சை போர்டு போட்டுக்கிட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு காரை வேறு ஓடின்னு சுற்றுறோம் எல்லாம். ஆமாம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அது ஒரு பெருமை, அது பச்சை வண்டி, ரைட்? இது எலக்ட்ரிசிட்டி நம்ம ஊரில் இப்போ பவர் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கும் ஒரு கட்சி தான் காரணம்ன்ட்டு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பவர் கட்ட ஆரம்பிச்சிருதுங்க. இப்போது காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் கரண்ட் இருக்காது. அப்போ எப்படி உங்கள் டீசல் ஜென்ரேட்டர் போட்டு உங்கள் வண்டியை சார்ஜ் பண்ண போகிறீங்களா? ஏன் வண்டியிலே டீசல் போட்டு ஓட்டேன், என்ன வித்தியாசம்? எனக்கு உண்மையாக புரியலைங்க. உண்மையாக சொல்கிறேன், அந்த லித்தியம் பேட்டரிக்கு என்ன பண்ண போகிறேன் இது வரைக்கும் தெரியாது எனக்கு. பட் அட் த சேம் டைம் எனக்கு என்ன பிரச்சனைன்னா சார், எங்ககிட்ட அவ்வளோ கரண்ட்டு கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வந்து வெளியிலேருந்து வாங்குகிறோம் கரண்ட்டு. நம்மகிட்ட ஒரு 3 முக்கியமான இடங்கள் இருக்குது. நெய்வேலி, அதுக்கப்புறம் நம்ம எண்ணூர், அதுக்கப்புறம் தூத்துக்குடி. 3 மேஜர் பிளான்ட்ஸ் எல்லாம் ஓடிட்டுருக்குங்க. பத்தலைன்ட்டு இன்னும் கொஞ்சம் சேர்க்க விரும்புகிறாங்க. இங்கே இருக்கிறவங்க எப்போயாவது நீங்கள் எண்ணூர் போய் பார்க்கணும். ஃப்ளை ஆஷ் எந்த அளவுக்கு அங்கே டிபாசிட் ஆகிருக்கு. நெய்வேலி இப்போ தான் நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்குறேன், வெளியே விட மாட்டேங்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்லேயும் வந்து பார்க்கும்போது நிறைய இடங்கள், இப்போ நான் எண்ணூர் வந்து ஐ கேன் டிக்ளேர் பிகாஸ் ஐ ஆல்ரெடி ரிலீஸ்ட் இன் த ப்ரெஸ். அப்போ அந்த நான் எண்ணூர் போய் பண்ணும்போது ஃப்ளை ஆஷ் இருக்கும்போது மக்கள் நினைக்கிறாங்க அந்த ஃப்ளை ஆஷால் உங்களுக்கு நியூமேட்டிக்கு லங்ஸில் ப்ராப்ளம் வரும், சுவாசிக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. எஸ், ப்ராப்ளம் வரதான் செய்யும். பட் அதை தாண்டிங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க, எண்ணூரில் வாழுகிற குடும்பங்கள் அவங்க வீட்டில் வளர்கிற முருங்கைக்கீரை, அந்த முருங்கைக்கீரையில் we have identified chromium, cadmium, selenium, mercury and lead. அந்த பர்டிகுலர் ஏரியா லொக்காலிட்டியில் இருக்கிற கொசத்தலியார் ரிவரில் இருக்கிற மீன், இறால், மசல்ஸில் எல்லாம் இருக்குது ஹெவி மெட்டல்ஸ். இந்த அளவுக்கு இருக்கிற ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்னா, இன்னும் ஒரு 10-20 ஆண்டுகளில் நிறைய குழந்தைங்களுக்கு ரீனல் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. க்ரோத், இதை தான் அவங்க டீக்ரோத்துன்னு கொண்டு வராங்க. நீங்கள் அதை ஃபிலாசபி புரிஞ்சுக்கணும். அந்த புக்கு வந்து இஸ் ஒன்லி அ கைட்லைன். Book is only to initiate thinking. Please understand what is happening around us. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போ இங்கே உட்காரும்போது திடீர்னு உங்கள் பிளேஸ் ஃபார் ஆல் காட்ஸில் டெம்பிள்ஸை பற்றி சொன்னாங்க. இந்த டெம்பிள்ஸ் ஹவ் ஆல்வேஸ் அட்ராக்டட் மீ. நான் நிறைய கோயில்களுக்கு போயிருக்கிறேன்.
கோயிலுடைய கான்செப்டை மறந்துட்டாங்கம்மா. நீங்கள் பிளேஸ் ஃபார் ஆல் காட்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க, பட் கோயிலுடைய கான்செப்டை மறந்துட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் கோயில் உண்டு. கோயில் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி வெறும் அந்த மெயின் சாங்டோரியம் மட்டும்தான் நினச்சிக்கிட்டீங்க. கோயிலுங்கிறது சாங்டம் சாங்டோரியம் ப்ளஸ் சேக்ரெட் குரூவ், அந்த தோப்பு ப்ளஸ் குளம், பாண்ட், இது 3 சேர்ந்து தான் கோயில். இதுதான் கான்செப்ட் ஆஃப் எ டெம்பிள். ஒரு கிராமத்தில் கோயில் இருக்கும்போது அந்த சேக்ரெட் குரூவ்ஸ் இருக்குது. அந்த சேக்ரெட் குரூவ்ஸில் யாரும் போய் வெட்ட மாட்டான், தொண்ட மாட்டான், எதுவுமே திருட மாட்டான். இலத்தலை அப்படியே கீழே விழும், மக்கி போகும். மக்கி போச்சுன்னா அந்த இலத்தலை மக்கி போகும்போது அந்த மண் ஸ்பாஞ்ச் மாதிரி மாறும். மழை வரும்போது அப்படியே உறிஞ்சி அந்த குளத்துக்கு கொடுக்கும். குளத்தில் தண்ணி வரும்போது கிராமத்துக்கே தண்ணி அப்படியே மேலே வரும். நல்லபடியாக போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒருத்தன் சொன்னால், எதுக்கே அந்த தோப்பு வச்சுக்கிட்டு வெட்டி போட்டு கடையை போட்டால் கோயிலுக்கு வருமானம்னா. வெட்டான், கடையை போட்டான், குளம் காஞ்சி போச்சு. கிரிக்கெட் விளாடினான், அதுக்கப்புறம் குப்பையை கொட்டினான். எப்படா அதை எவன் பார்க்காம இருப்பான்னு பார்த்தா அதையும் கூறு போட்டு லேண்டாக விற்றுருவான். இன்றைக்கி என்னாச்சு? கிராமத்திலே தண்ணி குறைய ஆரம்பிக்குது. த கான்செப்ட் ஆஃப் எ டெம்பிள் வாஸ் மோர் தென் தட். நான் அந்த நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சிக்கூடாது. ஆக்சுவலாக என்னென்னா, நான் படிக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் நான் என்சிஆர்டிக்கும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். அப்போது சரஸ்வதி தான் எஜுகேஷன். என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சரஸ்வதியுடைய படம் தான் ஓட்டிக்கிட்டு வருவாங்க. என்சிஆர்டியில் பரீட்சைக்கு முன்னாலே சரஸ்வதி பூஜை நடக்கும். இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு சரஸ்வதியே தெரியாது. இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு விநாயகர் தான் தெரியும். Saraswati was for knowledge. Vinayagar is to overcome a hurdle. Hurdle is the examination. இன்றைக்கி எக்ஸாம் பாஸ் பண்ணால் போகிறோம், உன்னை படிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டு. ஸோ எங்கேயோ என்டையர் கான்செப்ட் இஸ் சேஞ்சிங். இப்போ ஜெயச்சந்திரன் பேசும்போது திடீர்னு மலைகளை பற்றி பேசினார். எனக்கு மலை அப்படின்னு சொல்லும்போது எப்படி தெரியும்னா, ஒரு பேப்பர் நிறையா வச்சுருங்க, பேப்பரை வச்சுருவோம், அப்படியே நிற்கிது பேப்பர் பண்டல். திடீர்னு ஒரு ஃபேன், ஒரு காற்று அடிக்குதுன்னா பேப்பர் அங்கேயே நிற்குமா, பறந்துடுமா? பறக்கும். நான் மேலே ஒரு பேப்பர் வெயிட் வச்சா பறந்து போகுமா? அந்த பேப்பர் வெயிட் தான் மலை. அதுதான் பூமியை பிடிக்குது. நீங்கள் வெட்ட எர்த்குவேக்ஸ் தான் வரப்போகுது. ஸோ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் இன்டர்ரிலேட்டட், ஆல் திஸ் திங்ஸ். இந்த கோயிலை பற்றி சொன்னதுமா ஒரு கதை மாதிரியே சொல்லிடுறேன். நான் நீங்கள் எல்லாம் பேசும்போது நான் அவருடைய கோயிலுக்கு போயிருக்கிறேன். அவர் கொண்டு போய் காமிச்சார் எனக்கு, துல்கசாமியார், உங்கள் ஊரில், அரியனூரில். அதாவது ஒரு கதை மட்டும் சொல்லிவிட்டு நான் ஒரு 1 மினிட்டில் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அதாவது இது வந்து நான் என்னுடைய பழக்கமாக, when I started teaching in 1974, this is my 53rd year of teaching. அப்போது என்னுடைய ஈவன் மை எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு கூட நான் என்னுடைய பழக்கம் வந்து டேர்ம் முடிகிறதுக்கு எப்படியும் ஒரு 1 வீக் ஆர் 15 டேஸுக்கு முந்தையே என்னுடைய போர்ஷன்ஸை முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சோஷியல் அட்வைஸ் கொடுப்பேன். இன்றைக்கி அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு ஆளுங்க கிடையாது. அப்போ இந்த கதையை நான் அடிக்கடி சொல்வேன் அப்போவே அந்த குழந்தைங்களுக்கு. அதாவது 3 விவசாயிகள், ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான மதம், 3 முக்கியமான மதம் வச்சுக்குமே, ஒரு ஹிந்து, ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்டின். இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, அறுவடையெல்லாம் முடிச்சிட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வந்து காட்டன் எல்லாம் அறுவடை பண்ணி, பருத்தி எல்லாம் அறுவடை பண்ணி வச்சுட்டு வந்து அப்படியே உட்காந்து ஜாலியாக கதை பேசிட்டு உட்காந்துருக்குறாங்க. கதை பேசிட்டு டாபிக் அப்படியே மாற சடன்லி டாபிக் கோஸ் டு ரெலிஜன். யாருடைய மதம் சிறந்தது அப்படின்னு பேச ஆரம்பிங்க. ஒவ்வொருத்தரும் ஏன் மதம் சிறந்தது அப்படின்னு சொல்லும்போது உடனே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆரம்பிக்குது. அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. நல்ல நண்பர்கள் ஒருத்தன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறார். இவங்க சொல்கிறாங்க, சரி அவர் தான் கேட்டுனுக்கிறார், அவர்கிட்ட கேட்போம். வைஸ் ஓல்ட் மேன். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, என்னடா நீ தான் கேட்டுருந்தீங்களா பெரியவரே, நீங்கள் சொல்லுங்கள், எந்த மதம் சிறந்தது? அவர் சொல்கிறாரு, நீங்கள் 3 பேரும் பருத்தி தானே அறுவடை பண்ணீங்க? ஆமாம். நாளைக்கு காலையில் அந்த மலைக்கு அந்த பகுதியில் இருக்கிற அந்த ஆலைக்கு தானே கொடுக்க போகிறீங்க? ஆமாம். 3 வழி இருக்குது. நேராக மலையை உச்சி போய் அப்படியே இறங்கு, ஷார்ட்டஸ்ட், வெரி டிஃபிகல்ட்.
ஒன்று நடந்து போகிற வாக்கிங் பாத்தில் போ, கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுள் போயிடுச்சு. இல்லை நீ ரோடு வழியாக போ, ரொம்ப கம்ஃபர்டபுள், சுற்றிக்கிட்டே போ, பரவாயில்ல, போய் சேர்ந்துரு. பட் அங்கே போன பிறகு அந்த மில் ஓனர் இஸ் நாட் கோயிங் டு ஆஸ்க் யூ விச் ரூட் யூ கேம் ஃப்ரம், பட் வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் காட்டன் யூ ஹவ் brought. So let us all work towards our qualities. The cotton which we have to carry with us in our lifetime. That is more important than the roots we take. Roots are temporary. The qualities are very important. இது அந்த குழந்தைங்களுக்கு நான் அந்த காலத்தில் சொல்லிட்டு இருப்பேன் இந்த கதை. இவங்க மேடம்லாம் பேசும்போது ஞாபகம் வந்துச்சு. இவங்களுடைய கம்ப்ளீட்டாக அந்த குமாரப்பாவுடைய இதில் வந்து பேரசைட் எக்கானமி, ப்ரிடேட்டரி எக்கானமி, என்டர்பிரைஸ் எக்கானமின்னு கொடுத்துருக்குறாங்க. பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி நீங்கள் படிங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த எக்கானமின்னு பேர் வந்தாலே எனக்கு கொஞ்சம் இரிட்டேஷன் அண்டு ஆமாம். இந்த ஈக்கோங்கிற வேர்டு இருக்க பாருங்கள், இசிஓ, எக்கோ. அது ஆக்சுவலி இட்ஸ் நாட் ஈக்கோ, இட்ஸ் எக்கோ. அந்த வேர்டு எக்கோவுக்கு அர்த்தம் வந்து இல்லம், வீடு, இல்லம். இல்லம் இன் திஸ் கான்டெக்ஸ்ட் இஸ் த எர்த், பூமி. அந்த இல்லத்தை பற்றி நான் படித்தேன்னா அது ஈக்காலஜி. லாஜி மீன்ஸ் ஸ்டடி. அதே இல்லத்தை காசு, பணம், மதிப்பு போடனா எக்கானமி. இன்றைக்கி பிரச்சனை ஃபைட் பிட்வீன் எக்காலஜி அண்ட் எக்கானமி. இங்கே மட்டும் இல்லை, பிளானிங் கமிஷனுக்கு எனக்கு தான் பெரிய தலைவலியாக இருந்தது. ஆமாம், நான் சொன்னேன் இந்த மாடுகளுக்கு கொண்டு போய், அதாவது நம்ம ஊர் பாருங்கள், நாட்டில் மாட்டை பாதுகாக்கணுங்கிறாங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து ஹியூமன் பீங்ஸ், நம்ம ஜெண்டர் சென்சிட்டிவ்ஸில் ஃபீமேல்ஸை வந்து நம்ம ஃபெமினிசம்னு சொல்லி காப்பாற்ற சொல்கிறீங்க, அனிமல்ஸை போய் எல்லாம் மேல்ஸை வந்து சாவடிக்கணுங்கிறாங்க. பெல்ஸ்வெல் ஸ்பெர்ம் செக்ஸிங் டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது காளை மாடே பிறக்கக்கூடாது, வெறும் பசுமாடு தான் பிறக்கணும். திஸ் இஸ் செக்ஸ்டு செமன் டெக்னாலஜி ஹஸ் ஆல்ரெடி கம். தே ஹேவ் செக்ஸ் செமன்ஸ் அவைலபிள். இதெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகுது இன் ஃபியூச்சரில். இது எல்லாம் தான் க்ரோத் அப்படின்னு இவங்க டீக்ரோத் எழுத போது இதோட நீ நிப்பாட்டக்கூடாதுன்னு சொன்னேன். நீ டீக்ரோத்னு சொல்லி டீசென்சிட்டைஸ் பண்ணிடாத, அடுத்த புக்கு ரீக்ரோத்தாக இருக்கணும். இப்போ நீங்கள் எல்லாம் பாசிட்டிவாக கொடுக்கணும். ஹவு டு ரீக்ரோ ஃப்ரம் திஸ் வித் இன்டகிரேஷனுங்கிறது தான் நெக்ஸ்ட் புக், அண்ட் வி லுக் ஃபார்வர்ட் ஃபார் தட் புக். இந்த வாய்ப்பு அளித்து எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் எல்லாம் கேட்டதுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ அண்ட் குட் லக் டு யூ ஆல். தேங்க்யூ.